தானம் அப்படின்னா என்ன? கிரயம், அடமானம் 2, போக்கியம் 3, எக்ஸ்சேஞ்ச் 4, விடுதலை 5, தானம் 6, ஆக்ஷனபிள் கிரைம் 7. இப்படிப்பட்ட பல்வேறு ஆவணங்கள் பற்றி இந்த சட்டம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. சரிங்க. எந்தெந்த மாதிரியான சொத்துக்களை நாம தானம் கொடுப்பதற்கு சரி கொடுக்க முடியும்? தானம் கொடுக்கறதுல என்னென்ன அதுல விதிமுறைகளை நாம கடைபிடிக்கணும்? எவ்வித பிரதி பிரயோசனம் இல்லாமல் ஓகே, ஒருவர் தனக்கு பாத்தியமான சொத்தை உரிமை மாற்றம் செய்து கொடுப்பதுதான் தானம். தானம். சரிங்க. சாதாரண செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்க. விடுதலைக்கும் தானத்துக்கும் இரண்டுக்குமான வேறுபாடு. தானம் என்பது எவ்வித பிரதி பிரயோசனம் இல்லாமல் எழுதி கொடுப்பது. சரிங்க. விடுதலை என்பது பிரதி பிரயோசனத்துடனோ அல்லது இல்லாமலோ எழுதி கொடுக்கலாம். ஒரு சொத்தை எழுதி வச்சு நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அப்படி ஒரு கிஃப்ட் தானம் கொடுத்துடுறாரு. ஒருவேளை திருமணமே நடக்கல அப்படி நிக்குதுன்னு வச்சுங்க. இல்ல திருமணம் நடந்துருச்சு, ஆனா அந்த திருமணம் சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அத்தகைய சூழ்நிலையில எழுதி கொடுத்த இந்த தானம் என்னவாகும்? திருமணமே செல்லாது என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டாலும் அந்த பெண் நீதிமன்றத்தின் மூலம் விவாகரத்து பெற்று சென்று விட்டாலும் சரிங்க, இல்ல ஆணை விவாகரத்து வழக்கு போட்டு விவாகரத்து வழங்கி பெற்று விட்டாலும் சரிங்க, தானம் கொடுத்து அமுலுக்கும் நடைமுறைக்கும் வந்து விட்டது என்றால் அது நிலைத்து போச்சு, நீடித்து செல்லும். சரி. உயிலுக்கும் தானத்துக்கும் இவை இரண்டுக்குமான வேறுபாடு என்னங்க? உயில் என்பது அந்த உயிரை எழுதி வைக்கின்ற நபர் ஆயுளுக்கு பிறகுதான் அந்த உயில் அமுலுக்கும் நடைமுறைக்கும் வரும். சரிங்க. அப்போதான் உயிர் போய் கிடைக்கும். தானம் என்பது எழுதி வைத்து பதிவு செய்து பயனாளி டோனி அவர் சுவாதீனம் எடுத்து அமுலுக்கும் நடைமுறைக்கும் அன்றே வந்துடும். கோவல் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம சொத்து மாற்று சட்டம் 1882 அதுல ஒரு பார்ட் கிஃப்ட், அது சம்பந்தமான விஷயங்களை நாம நம்முடைய அரங்கத்திற்கு மூத்த வழக்கறிஞர் திரு வீரா செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு நம்முடைய ஐயப்பாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ளும். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாம சொத்து மாற்று சட்டம் 1882 அதுல ஒரு பார்ட் கிஃப்ட், தானம். தானம் அப்படின்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம். சொத்து மாற்று சட்டம் 1882 சொத்து சம்பந்தமாக விளக்குகின்றது, உரிமை மாற்றம் சம்பந்தமாக விளக்குகின்றது. அதில் ஒரு அங்கமான கிஃப்ட், நாம தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி இன்றைக்கு நாம விவாதிக்கலாம். இந்த சட்டம் சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் பற்றியும் செல்லக்கூடிய செல்லத்தகாத அம்சங்கள் பற்றியும் விவரிக்கின்றன. சரிங்க. இதுல சொல்லுங்க. கிரயம், அடமானம் 2, போக்கியம் 3, எக்ஸ்சேஞ்ச் 4, விடுதலை 5, தானம் 6, ஆக்ஷனபிள் கிரைம் 7. இப்படிப்பட்ட பல்வேறு ஆவணங்கள் பற்றி இந்த சட்டம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. சரிங்க. அதில் இன்றைக்கு நாம் தானம் என்று சொல்லுகின்ற செட்டில்மெண்ட் பற்றி பேச இருக்கிறோம். சரிங்க. எந்தெந்த மாதிரியான சொத்துக்களை நாம தானம் கொடுப்பதற்கு சரி கொடுக்க முடியும்? அசையும் சொத்து, அசையா சொத்து, இது சம்பந்தமாக
ஒருவர் ம். தானம் கொடுப்பதற்கு ம். என்னென்ன விதிமுறைகள் ம். அப்படிங்கறது சட்டத்துல வகுத்திருக்காங்க. வகுத்திருக்கிறாங்க. அப்போ அசையும் சொத்துக்களையும் நம்மால தானம் கொடுக்க முடியும், அசையா சொத்துக்களையும் தானம் கொடுக்கறதுக்கு கொடுக்கலாம். கொடுக்க முடியும். சரிங்கய்யா. தானம் கொடுக்கறதுல என்னென்ன அதுல விதிமுறைகளை நாம கடைபிடிக்கணுங்கய்யா? ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதுறதுக்கு முற்படுறாரு, அவர் எந்தெந்த விதிமுறைகளை அந்த தான செட்டில்மெண்ட்ல அவரு எழுதணும்? தானம் கொடுப்பதற்கு ம். எவ்வித பிரதி பிரயோசனம் இல்லாமல் ஓகே. ஒருவர் தனக்கு பாத்தியமான சொத்தை ம். உரிமை மாற்றம் செய்து கொடுப்பதுதான் ம். தானம். தானம். சரிங்க. சாதாரண செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. ம். ம். சரிங்க. இதுக்கு ம். தானம் கொடுப்பவர் பெயர் ம். டோனார், ம். டோனார். தானம் பெறுபவர் பெயர் ம். டோனி. டோனி. சரிங்க. So, டோனார் டோனி இருவரும் ம். அறுதியிட்டு ம். நிலையாக ம். இருக்க வேண்டும். ம். இரண்டு இல்லாத நபருக்கு எழுதி கொடுக்க முடியாது. முடியாது. சரி. அப்படின்னா ஒருத்தர் ஒரு கோவில் அப்படி எழுதுறாருன்னு வச்சுங்க, அப்போ எழுதி வைக்க முடியுங்களா? அப்போ கோவிலுங்கிறது ஒரு சாமி பேர்லயோ இல்லை மற்ற விஷயங்கள்லயோ, ஒரு சர்ச்சிலையோ, அல்லது வேற ஒரு பொதுவான இடத்துக்கு, ஒரு பல ஸ்கூலுக்கு, ஒரு அரசு பள்ளிக்கு எழுதி வைக்கலாம், தானம் எழுதி கொடுக்கலாம். எழுதி வைக்கலாம். அப்ப அந்த பெறக்கூடிய நபர் பர்சனா இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு இடம், ஒரு பள்ளிக்கு தானமா கொடுக்கலாம், செய்ய முடியும். சரிங்க. தானத்தை பொறுத்த வரையில் பிரதி பிரயோசனம் there shall not be a consideration. பிரதி பிரயோசனம் வந்துட்டா அது கிரயமா மாறிடும், அது கிஃப்ட்னு சொல்ல முடியாது. அப்புறம் கிஃப்ட்ங்க தானங்கிறது தம்மிச்சையாக வாலண்டரின்னு சொல்லுவாங்க. அவரே முன்வந்து அவருடைய சுய விருப்பத்தின் பெயரில் அவரே முன்வந்து எழுதி வைக்கணும். சரிங்க. விடுதலைன்னு சொல்றோம். ஒரு சொத்துல இருந்து நான் விலக்களிச்சுக்கிறேன், விடுதலை கொடுத்துட்றேன்னு சொல்றோம். விடுதலைக்கும் தானத்துக்கும் இரண்டுக்குமான வேறுபாடு என்னங்கய்யா? இல்ல, அதை நம்ம எப்படி கருத முடியும்? விடுதலை தானம் என்பது எவ்வித பிரதி பிரயோசனம் இல்லாமல் எழுதி கொடுப்பது. சரிங்க. விடுதலை என்பது பிரதி பிரயோசனத்துடனோ அல்லது இல்லாமலோ எழுதி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சொத்துல 2 பேருக்கு உரிமை இருக்கு. சரிங்கய்யா. சகோதரர்கள். சரி. 2 பேருக்கும் பாத்தியம். இதுல ஒரு சகோதரர் எனக்கு பாகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுதலை எழுதித்தார, அது தன்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ எனக்கு அந்த சொத்து தொகையை வாங்கி எழுதி கொடுத்தாருன்னா இட் அமௌண்ட்ஸ் ரிலீஸ் டேட், அது தானமாக ஆகாது. சரிங்க. எவ்வித தொகையும் பெற்றுக்கொள்ளாமல், எவ்விதமான பிரதி பிரயோசனம் இல்லாமல் ஒரு பாகஸ்தர் விடுதலை கொடுத்துட்டு போறாருன்னா அது தானமாக கருத முடியும். விடுதலை பத்திரம் என்று அதில் எழுதியிருந்தாலும் கூட அது தானத்திற்கு உண்டான தகுதியை பெறக்கூடியதா அது மாறிடுது. சரிங்கய்யா. அதாவது தான பத்திரத்துல என்னென்ன அம்சங்கள் இருக்கணும், என்னென்ன அம்சங்கள் அதுல நம்ம எழுதக்கூடாதுங்கய்யா? என்னென்ன அம்சங்கள் அதுல எழுதி இருக்கணும்? தான பத்திரம் எழுதும்போது குறிப்பிட்டு சொத்து விபரத்தை தெளிவா இருக்கணும். ஆம்பிகுவஸ், ஒரே குழப்பமா இருக்கக்கூடாது. சரிங்க. எழுதி கொடுப்பவர் பயனாளி, டோனின்னு சொல்றோம் இல்லையா, இவங்க 2 பேரும் ஸ்பெசிபிக்கா இருக்கணும். பிறக்காத அல்லது இல்லாத ஒரு மனிதனுக்கு தானம் எழுதி வைக்க முடியாது. அந்த மாதிரி தானம் செல்லாது. அது மட்டும் இல்ல, தான பத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா முக்கியமான உயிர் நாடி அக்செப்டட், ஆக்டட் அப்பான், அமுலுக்கும் நடைமுறைக்கும் வர வேண்டும். ஒருவர் தனக்கு மட்டுமே சர்வ சுதந்திர பாத்தியமான சொத்தை மற்றொருவருக்கு தானமாக வழங்குகின்ற போது அந்த தானமாக வழங்கப்பட்ட சொத்தை பயனாளி டோனி உடனடியாக அக்செப்ட் பண்ணும்.
சுவாதீனம் எடுத்துக்கணும். அமுலுக்கும் நடைமுறைக்கும் வந்துடணும். அப்ப நல்லது. ஒரு தானச்சட்டம் எழுதி வச்சுட்டு சொத்துக்கிட்டே வரலன்னா அது தானம் முழுமையான தானமாகவோ அது செல்லக்கூடிய தானமாகவோ கருத முடியாது. அப்ப ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டாரு, ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ அந்த இடத்துக்கே அவர் போகல, அது அந்த சொத்தையே அவர் பராமரிக்கல, இல்ல பாத்துக்கல, அவரு அவர் ஹேண்ட் ஓவர் எடுத்துக்கல, கொடுத்தவர பெறக்கூடியவர் பயனாளி உடனே அந்த சார்ஜ் எடுத்துக்கிறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம சுவாதீனம் எடுத்துக்கிறோம். அப்போ அதை அவர் செஞ்சிடணும். சுவாதீனம் எடுத்தாக்கா அந்த கிஃப்ட் டீட் முழுமை பெற்றதாக அமுலுக்கு வந்ததாக சட்டப்படி செல்லக்கூடியதாக கருதப்படும். உதாரணமா ஒரு பொருளை நம்ம கிரையை வாங்கணும்னு வச்சுக்கலாம், பணம் கொடுத்து சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்றோம். சரிங்க. நம்ம கிரையை வாங்கிட்டு அந்த சொத்தை போய் நிலமா இருந்து பயிர் வைக்காம இருக்கிறோம், இல்ல வீடா இருந்தால் குடியேறாமலோ இருந்தா அது தப்பு கிடையாது, அது செல்லும். வெறும் வீட்டை கரையை வாங்கி வீட்டை பூட்டி கூட நம்ம வச்சுக்கலாம். வேற ஒரு வீட்டுல இருந்தீங்கன்னா அது தப்பு கிடையாது, தவறு இல்ல, செல்லும். ஆனா தானத்தை பொறுத்த வரையில் இந்த டோனி he must take possession அமுலுக்கும் நடைமுறைக்கும் வந்துடும். அப்பதான் முழுமையான தானமாக கருதும். அப்பதான் அது ஃபில்ஃபிலேஷன் கம்ப்ளீட்டா ஃபில் எடுத்து கருத முடியும். ஒரு லயபிலிட்டியை வைத்து தான செட்டில்மெண்ட் எழுத முடியுமா? லயபிலிட்டி மீன்ஸ் இட் இஸ் அந்த ஒரு பொறுப்பை வச்சு எழுத முடியுங்களா? ஒருவர் தனக்கு பாத்தியமான அசையும் அசையா சொத்தை பிறருக்கு தானம் கொடுக்கும் பொழுது எந்த விதமான சட்டத்துக்கு மீறி எந்த விதமான கண்டிஷனும் போடக்கூடாது. சரிங்க. உதாரணம் சொல்றேன், வெளியே புரியும் உங்களுக்கு. நான் ஒரு எக்ஸுக்கு கடன் தரணும். சரிங்க. லைபிலிட்டி எனக்கு லைபிலிட்டி. ஓகே. சொத்து எனக்கு இருக்கு. உங்க பேருக்கு நான் சொத்தை தானமா எழுதி கொடுத்துறீங்க. அப்போ நான் எக்ஸுக்கு தர வேண்டிய கடனை நீங்க அடைங்கோ, இந்த தான செட்டில்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு போட்டா that is not a gift. தானம் என்று சொல்ல முடியாது. நீங்க அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய பொறுப்பை நீங்க எனக்கு கொடுக்கற மாதிரி அர்த்தம். ஆமா. அப்ப அது கிஃப்ட், தான செட்டில்மெண்ட் செல்லாது. சோ அது செல்லத்தக்கது அல்ல. சரிங்க. இப்ப ஒரு சேவையை முன்வைத்து ஒரு தான செட்டில்மெண்ட் அது எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, சர்வீஸ், அது செல்லுமா? செல்லும். எப்படிங்க? உதாரணம், இப்ப எனக்கு ஒரு காருக்கு ஓட்டுநர் இருக்காரு. சரிங்க. அவர் ரொம்ப காலமா உங்ககிட்ட பணிபுரியறாரு. சரிங்க. நேர்மையாகவும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் பணிபுரியறாரு. சரிங்க. அவருக்கு நான் பிரதி மாதங்கள் சம்பளம் கொடுக்கறது வேறு. சரிங்க. அதர்தான் அதுக்கு மேற்பட்டு அவருடைய சேவையை அந்த என்ற பணிக்கு மேற்பட்டு அவர் செய்கின்ற எனக்கு செய்த சேவையை பாராட்டுகின்ற வகையிலே அவருக்கு ஒரு தானம் எழுதி கொடுக்குறேன். சரி. உதாரணத்துக்கு நான் ஒரு நிலச்சுவாந்தார், என்னோட நிலத்துல சம்பளத்துக்கு ஒருத்தர் வேலை செய்யறாரு, அன்றாட கூலி கொடுத்தாரு. இருந்தாலும் சொத்து வயதாகி போச்சு, சொத்தெல்லாம் பிள்ளைங்களை பிரிச்சு கொடுக்குறேன். அப்போ எனக்கு விருப்பப்பட்டு ஒரு சில சொத்துக்களை அந்த வேலை செஞ்சவருக்கு கூட நீங்க கிஃப்டா கொடுக்க முடியும். தாராளமா கொடுக்கலாம். சர்வீஸ் for tendering service a gift can be given. அப்போ அப்படி செஞ்சா அது செல்லக்கூடியவை தான், தாராளமா செல்லும். சரிங்க. இப்போ ஒருத்தருக்கு கொடுக்கிற கடனுக்காக அந்த கடனுக்கு அவரை ஏமாற்றக்கூடிய அந்த உட்கருத்தோடு ஒருத்தர் இன்னொருத்தர் பேர்ல ஒரு சொத்தை மாத்துறாருன்னு வச்சுக்கோங்க, அதுதான் தானமா கொடுக்கறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆனா அதனுடைய இன்டென்ஷன் என்னன்னா அந்த கடனை கொடுக்க கூடாதுங்கிறது தான் அதனுடைய மேஜர் இன்டென்ஷன். அப்போ அந்த கிஃப்ட் செல்லுபடி ஆகுங்களா? தான் மற்றவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் பொறுப்பிலிருந்து தப்பிப்பதற்காக அல்லது ஏமாற்றும் நோக்கத்தோடு
டிஃப்ராட் தி ம் கிரெடிட்டார்ஸ், ம் டெலேட் தி பேமெண்ட் ம் அப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சொல்லுவோம். சரிங்க. தான் கொடுக்க வேண்டிய கடனை ஏமாத்தணும்னு ம் தனக்கு பாத்தியமான சொத்தை ம் வேறு ஒரு பேருக்கு தானமா எழுதி வச்சுட்டா, ம் அப்போ ம் அந்த கடன் கொடுத்தாரு பாருங்க, ம் அவர் தாராளமா ம் யார் யார் தொடர்ந்து ம் இந்த தானம் ம் எனக்கு சேர வேண்டிய கடன் தொகை ஏமாற்றத்தால் எழுதப்பட்ட தானம், ம் தானம் செல்லாது ம் என்று அவர் நடவடிக்கை எடுத்தால் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். ம் அப்போ அந்த சொத்து அட்டாச்மெண்ட் கூட நீதிமன்றத்தின் மூலமாக அட்டாச்மெண்ட் செய்ய முடியும், ஜப்தி செய்ய முடியும், ஏலத்து கொண்டு வர முடியும். சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். ஓ அவ்வளவு. சரிங்க, நல்லது. ஐயா, இப்போ ஒரு நபர் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு எழுதி வைக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சொத்தை எழுதி வச்சு நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அப்படி ஒரு கிஃப்ட் தானம் கொடுத்துடுறாரு. ஒருவேளை திருமணமே நடக்கல அப்படி நிக்குதுன்னு வச்சுங்க, இல்ல திருமணம் நடந்துருச்சு ஆனா அந்த திருமணம் சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அத்தகைய சூழ்நிலையில எழுதி கொடுத்த இந்த தானம் என்னவாகும்? ஒரு ஆண்மகன் திருமணத்திற்கு முன்போ பின்போ ஒரு பெண்ணுக்கு அசையா சொத்தை தானமாக எழுதி பதிவு செய்து கொடுத்துறாரு. சரிங்க. கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வராங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணங்களால் நீதிமன்றங்கள் அந்த திருமணம் சட்டப்படி செல்லாது சரி, இன்வேலிட் அப்படின்னு ஒரு நிலை வந்துருச்சுன்னா, இந்த டோனி அவங்களுக்கு கொடுத்த தானப்பத்திர சொத்து அவங்களுக்கு செல்லுமா செல்லாதாங்க அவங்க கேள்வி. திருமணமே செல்லாது என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டாலும் இன்னொன்னு சேர்த்து சொல்றேன். சரிங்க. அந்த பெண் நீதிமன்றத்தின் மூலம் விவாகரத்து பெற்று சென்று விட்டாலும் சரிங்க, இல்ல ஆணை விவாகரத்து வழக்கு போட்டு விவாகரத்து வழங்கி பெற்று விட்டாலும் சரிங்க, தானம் கொடுத்து அமுலுக்கும் நடைமுறைக்கும் வந்து விட்டது என்றால் அது நிலைத்து போச்சு, நீடித்து செல்லும். சரிங்க. ஒருவேளை சொத்து மாற்றி போச்சு. சரிங்க. திருமணம் என்பது அது மேட்ரிமோனியல் ஸ்டேட்டஸ். ஓகே. சோ அது வேற நிலை, இதுவே நிலை. சொத்து உரிமை மாற்றப்பட்டாச்சு, முறையா முடிஞ்சிருச்சு. அதனால திருமணம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டாலோ நீதிமன்றத்தின் மூலம் ஒருவேளை விவாகரத்து பெற்றாலோ செட்டில்மெண்ட் அந்த பெண்ணுக்கு செல்லும். சரி ஐயா, அந்த இன்சால்வென்ட் பர்சன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல குறிப்பிடுறோம். ஒருத்தர் என்கிட்ட எந்த விதமான சொத்துகளுமே இல்ல, நம்ம வெளியில சொல்ற மாதிரி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறாருன்னு வச்சுங்க, அதனுடைய ஸ்டேஜ் நிலைப்பாடு என்னங்க? இன்சால்வென்ட் பர்சன் ஒழிந்து போன நபர், அவர் தனக்கு பாத்தியமான சொத்துக்களை தனக்கு வேண்டியவர்களுக்கு தானம் என்ற பெயரில் எழுதி வைத்துவிட்டு நீதிமன்றத்தில் தனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனைகள், லைபிலிட்டிஸ் இருக்கு, என்னால திரும்ப கொடுக்க முடியல, தன்னை ஒரு ஐபியாக அறிவிக்க வேண்டும், இன்சால்வென்ட் பர்சன் என்று வழக்கு தாக்கல் செய்திருப்பாரே. ஆனால் அந்த கடன் கொடுத்தவர்கள், கடன் கொடுத்தவர் கிரெடிட்டார்ஸ், அவங்க இந்த சொத்து மாற்றம் பண்ணாரு இல்லையா இவரு? ஆமாங்க. இவர் ஐபி தாக்கல் பண்றதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த 2 இயர்ஸ் செய்துட்டு இருந்தா அது செல்லும். ஓகே, இந்த மாற்றம் அந்த தானம் செல்லும். அப்ப அதுல ஒண்ணும் இன்டென்ஷன் இல்லைன்னு கோர்ட் நினைக்கிறாங்க. சரி, இப்போ தானம் கொடுத்துட்டு 6வது மாசமே ஐபி கொடுக்க போறேன்னா அப்போ கடனை எல்லாம் ஏமாத்துறதுக்காக பிளான் பண்ணி சார். அப்போ அதுதான் அதுக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறது வேற. அப்போ ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எழுதி கொடுத்துட்டு 2 மாசம் 1 மாசம் கழிச்சு தான் கொடுக்க வேண்டிய கடன்கள் பொறுப்புகள் இதிலிருந்து தப்பிப்பதற்காக ஏமாற்றினுடைய பாத்தியமான சொத்தை தனக்கு வேண்டிய நபர்கள் மீது மாற்றம் செய்து கொடுத்து விட்டு தானம் என்ற பெயரிலே ஐபி போட்டா
அது செல்லத்தக்கதல்ல, தானம் செல்லாது. செல்லாது. அந்த சரி. கடன் கொடுத்தவர்கள் நீதிமன்றத்திலோ அல்லது ஐபி டிக்ளேர் ஆனது தெரியவில்லை என்று தெரிய வந்தாலோ சம்பந்தப்பட்ட அபிஷியல் ரிசீவரிடம் மனு கொடுத்து உரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம். அதுக்கான சான்சஸ் இருக்கு. ஐயா வந்து ஒரு நபரு அவருக்கு அவர் பேர்ல இருக்கக்கூடிய நிறைய சொத்துகள் இருக்குன்னு வச்சுங்க, நிலம் இருக்குது, வீடு இருக்குது, இந்த மாதிரி அவருடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த மொத்த சொத்துக்களையும் ஒரு சிறிய பங்கு கூட அவருக்குன்னோ நிறுத்தி வைக்காம வேறு ஒரு நபருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை மாத்தி கொடுக்குறாரு, கிஃப்ட் தானம் கொடுத்துட்றாருன்னு வச்சுங்க. யுனிவர்சல் டோனி அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்போ அந்த தானம் பெறப்பட்ட நபர் இருக்காரு பாருங்க, அவருடைய பங்கு என்னங்கய்யா இதுல? அவருடைய பங்கு என்ன? இவருடைய மொத்த சொத்துக்களையும் அவர் வந்து அடைஞ்சிட்டார். அவருடைய பங்குன்னு சொல்றதை விட அவருடைய கடமைகள் அல்லது பொறுப்புகள். சரி, பொறுப்பு. அவருடைய பொறுப்புகள் என்னங்க? ஒருவர் தனக்கு பாத்தியமான சொத்துக்கள் ஒரு இம்மி கூட நிறுத்தி கொள்ளாமல் முழுவதையும் வேறு ஒரு நபருக்கு தானமாக எழுதி கொடுத்து விட்டார், பின்னிட்டு இந்த எழுதி வைத்த நபர் உயிரோடு இருந்தாலும் சரி, சரிங்க, அல்லது இறந்து விட்டாலும் சரி, சரி, கடன் கொடுத்தவர்கள் காலவரை சட்டத்திற்குள் அந்த வரம்புக்குள் அந்த யுனிவர்சல் டோனி முழுவதையும் தானமாக பெற்றார். அவரு கட்டாயம் இந்த கடனையும் பைசல் அவர் தான் பண்ணணும். அப்ப அந்த பொறுப்பு அவருக்கு வந்துடுது. ஏன்னா அவர் கிஃப்டா தான் இந்த சொத்துக்களை அடைஞ்சிருக்கிறார். அப்ப இவர் வாங்கின கடனுக்கும் அவரு பொறுப்பாளின்னு தான் அதுக்கு அர்த்தம். அதுல முழு சொத்தையும் எழுதி வச்சிருக்கணும். அதுதான் அத்தனையும் கொடுத்திருக்கணும். 10 ஏக்கர் இருக்கு, ஒரு 2 ஏக்கர் தானம் கொடுத்துட்டாரு, மீதி 8 ஏக்கர் வச்சிருக்காருன்னா அந்த 2 ஏக்கர் மேல நீங்க போகக்கூடாது. புரியுது. அப்ப அதுதான் மிக குறைந்த சொத்துக்கள் கூட இல்லாம முழுமையா கொடுத்திருந்தால் மட்டுமே அவர் பொறுப்பாளரா வருவார். யுனிவர்சல் டோனின்னு சொல்லணும். சரிங்க.